அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான்ல, அவன் வந்து ஒய்ஃபை தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒய்ஃபை வேணும்னு தேடிக்கிட்டே இருக்கான் ஊர் முழுக்க. ஏன்னா சின்ன கிராமம் தானே, அங்கெல்லாம் ஒய்ஃபை எப்படி இருக்கும், யாராவது ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடும் போது ஒரு பில்டிங்ல ஒய்ஃபை கிடைக்குது. என்னடான்னு பார்த்தா குயின் பாக்ஸிங் கிளப்னு போட்டுருக்கு. ஆமாங்க, இது இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங் தான். பட் இது மட்டும் எப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. சூப்பரா நல்ல வேலை கிடைச்சாரா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்காப்ல. ஏன்னா அந்த பாக்ஸிங் கிளப் நடத்துறதே அவர் தான். அங்க போனா அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா இங்கதான் வைஃபை நல்லா கிடைக்கும். இங்க பாரு, இந்த ஏரியாலே நல்ல வைஃபை ஃபாஸ்டா கிடைக்கிற ஒரே பில்டிங் நம்ம பில்டிங் தான். நீ எப்பனாலும் வா, ரெகுலரா கூட வந்து நீ பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்றாப்ல. அதே நேரத்துல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நகலும் போது அங்க இருக்கிற போட்டோஸ், இந்த அவார்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு சிலதை பார்க்கும்போது அவார்ட்ஸ் நம்ம பேக்கியான பேர் போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இது என்ன பேக்கியான பேர் போட்டிருக்கு அப்படின்னு. ஆமா, உனக்கு தெரியாதா பேக்கியான ஒரு பெஸ்ட் பாக்ஸர்ரா அப்படின்றாரு. ஆமாப்பா, அவன் பெரிய பாக்ஸர், உனக்கு தெரியாதா? அவன் வந்து டேக்வாண்டோல வந்துட்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கான், எத்தனையோ பெல்ட் அடிச்சிருக்கான், மெடல்ஸ் அடிச்சிருக்கான் அப்படின்றாப்ல. அப்படியே இங்க காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது பயம் இல்லைங்க. அடிக்கிற அடியால் வரும்போது நம்ம ஹீரோ அப்படி ஸ்டைலா வச்சுட்டு அடி சும்மா பீச்சி எடுக்கிறாப்ல. ஆமாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஆளு சும்மா ஃபாஸ்டா டக்கு 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 அங்கிட்டு எங்கிட்டு மூவ் பண்ணி லெஃப்ட் ரைட் போட்டு அடி ஒவ்வொருத்தனையும் பிரிச்சு எடுக்கிறாப்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சமான பாக்ஸரும் கூட. அவங்க அண்ணன் சொல்றாப்ல, எப்பா பாக்ஸிங்ல அவனோட ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவன் ஒன்ஸ் ஸ்டேஜ் ஏறிட்டான் அப்படின்னா அவன் இது வரைக்கும் தோத்த சரித்திரமே இல்ல, எல்லா ஃபைட்லயும் அவன் வின் பண்ணிருக்கான், அவனை இது வரைக்கும் எவனுமே ஜெயிச்சது இல்ல அப்படின்றாப்ல. சோ இதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு போது நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க இல்ல, அவன் அடி அங்க உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்ல, அவனுடைய காம்பேக்ட் சிமுலேஷன்ல பார்த்தனா செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் காடை இறக்கிட்டான் அப்படின்னா போதும், எதிரிக்கு கண்டிப்பா நாக் அவுட் தான் அன்னைக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்றான். இங்கே அதுக்கேற்ற மாதிரி அவரும் அடி பீச்சு எடுத்துட்டு இருக்காப்ப ஒரு சைட்ல வில்லனையும் புடிச்சு அடிச்சு அப்படி திருப்பி கையை புடிச்சு நல்லா அந்த கார்ல படுக்க வச்சோன்னே, ஏண்டா ஒரு லெட்டர் கொடுக்கறா, நீ என்ன ரொம்ப மண்டையா பேசிட்டு இருக்க, இந்தா இந்த லெட்டர் வாங்கிக்கோ, உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் நீ கிடைக்கல, இப்படிதான் டெலிவரி பண்ணணும் விதி இருக்கு, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாப்ல. நல்ல லாயரா வச்சுக்கோ அப்படின்றப்ப அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. நான் போலீஸ்க்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க உன்னை கூட்டு போய் எல்லாமே பாத்துக்குவாங்கப்பா அப்படின்றாப்ல. இங்க அப்படியே வில்லனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி யாருடா அது அப்படின்னு இருட்டுல வந்து தெரிய மாட்டேது. பேக்கியானோ நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அப்படியே வர்றான் அங்க இருந்து வெளியே. அந்த இருட்டுல இருந்து வரும்போதுதான் தெரியுது இவனை பார்த்த உடனே டக்குன்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. வில்லன் வந்த உடனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே ஒண்டகையா, நீ எவ்வளவு திறமையான பொண்ணு, ஆனா இப்ப என்னடானா உன்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இங்க அதுவும் எக்ஸ் ஹஸ்பண்டோட வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கையே, இது உனக்கே வந்து நியாயமா இருக்கா என்ன அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குப்பா நீ கேக்குற அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நீ இல்லாம அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எதுக்காக என்னைய தேடின, அதே நேரத்தில் எதுக்காக நான் இல்லைன்னு வருத்தப்பட்டேன், தெரிஞ்சுக்கோ, நான் முதல்ல வெறுக்கிற ஆளே நீ மட்டும்தான், என் கண்ணு முன்னாடி நிக்காத, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்றாங்க. பட் நம்ம வில்லன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, இங்க பாருகையா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பவே இல்லை, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய டாக்டரை பார்த்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன், டாக்டர்கிட்ட போய் உன்னை பத்தி கேட்டது தப்பு தான், நான் உன்னோட கார்டியன் இல்லதான், இருந்தாலும் உனக்கு டைம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ நினைச்ச எல்லா விஷயத்தையும் மாத்தலாம், இப்பயே உனக்கும் டைம் இல்ல, அதே நேரத்தில் எனக்கும் டைம் இல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. டக்குன்னு ஓ அப்படியா, அப்புறம் எதுக்காக உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த உங்க அப்பா அம்மா சொல்லாம வச்சிருக்க இன்னைக்கு வரைக்கும், ஏன் அப்படின்னா உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, அதனால தானே சொல்லாம இருக்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா ஆல்ரெடி ஒரு பிள்ளை இழந்துட்டாங்க, உன்னையும் இழந்தாங்க அப்படின்னா தாங்க மாட்டாங்க, அது தெரியக்கூடாது தானே இது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு டக்குனு கோவப்பட்டு திரும்புறாங்க. பார்த்து பேசு நாக்க அடக்கி சரியா அப்படின்றாங்க. டக்குன்னு இங்க பாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உன்னை பாதுகாக்கணும் தான் நினைக்கிறேன், நீ முடிவெடுக்கிறதா இருக்குது, நீ இப்பவும் குயினுக்கு வரலாம், அங்க உன்னுடைய பதவி உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது, நீ முடிவெடுத்து சொல்லு, உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்கடுத்து ஒரு பிரஸ் மீட் அப்போ அங்க வந்து நீ அபிஷியலாவே என் கூட வந்து ஜாயின் பண்றதாக வந்து ஜாயின் பண்ணு அப்படின்றப்ப இவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள வந்த அப்படின்னா உன்னோட சிஇஓ போஸ்டிங் உனக்கு தர்றேன், இன்னைக்கு எப்பயும் போல இருக்கக்கூடிய மரியாதை உனக்கு இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்ல அப்படின்றான். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு டைம்ங்கிறது இல்ல, பேக்கியானவால உன்னை காப்பாற்ற முடியாது, ஆனா நான் காப்பாத்துறதுக்காக பிரியப்படுறேன், என்னால உன்னையே இந்த உலகத்துல எங்க கொண்டு போயினாலும் காப்பாற்ற முடியும், மறந்துடாத அப்படின்றான். சோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்களா, ஏன்னா டக்குன்னு அவங்க வந்து எந்த ஒரு முடிவு எடுத்து சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினுடைய தம்பி வந்துடுறான். அடே நீ எங்கடா இங்க வந்த, நீ தாண்டா எங்களை ஏமாத்தின, இப்படி தெருவுக்கு வந்தது காரணம் நீ தாண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து அவனை அடிக்க வர்றான். ஆனா அங்க பார்த்தா அவன் லைட்டா விலகிறான், இவன் டப்புன்னு வந்து கீழே விழுந்துடுறான். டக்குன்னு அக்காவும் ஓடி வந்துட்டு உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்றப்ப அவருடைய ஹீரோவோட அண்ணன் தான் தூக்கி விடுவாப்ல. இவனும் எனக்கு ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏமாத்திட்டாக்கா, இவனாலதான் வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம குடும்பமே நடுத்தருள் நிக்குதுக்கா, என்னாலதான் இந்த பிரச்சனையா அப்படின்றான். பட் ஹீரோயின் வந்து இல்ல இது ஒன்னால மட்டும் இல்லடா, இவன் நம்ம குடும்பத்துல எல்லாரையும் தாண்டா ஏமாத்திருக்கான், எல்லாரும் தாண்டா ஏமாந்துருக்கோம், விடுறா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லடா அப்படின்றாங்க. அதே நேரத்துல இந்த தம்பி வந்துட்டு இல்ல நீ என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லு, தயவு செய்து ஒரு தடவையாவது நான் என் குழந்தைய பார்க்கணும், தயவு செய்து சொல்றா அப்படின்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கேட்கிறாங்க. ஆனா வில்லன் எதுவுமே சொல்லல, அவன் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். 3 பேருமே சோகமா தான் நடந்து வர்றாங்க. அப்படியே
இங்க பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட பொண்டாட்டிக்காரி இருக்கல அவளுக்கு வில்லன் கரெக்டா கால் பண்றான். கால் பண்ணும்போது அவளை எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றப்ப இல்ல அங்க உனக்கு எல்லாமே சேஃப் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்ல, உன்னோட இமெயில் உன்னோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டல, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே மாத்திட்டல அப்படின்றப்ப எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணியாச்சு, இப்போதைக்கு எதுவுமே இல்ல அப்படின்றான். சரி ஓகே எதுக்கும் சேஃபாவே இருமா அப்படின்றப்ப சரி ஓகே ஆக்சுவலி வந்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு அவங்க புருஷனை பத்தி கேட்கும்போது எதுக்கு உனக்கு எதுக்கு அது அப்படின்றப்ப இல்ல ஜஸ்ட் கியூரியாசிட்டி தான் அப்படின்றப்பல ஓகே அவன் வந்து உண்மையில ரொம்ப கோவமா இருக்கான் அப்படின்னு அப்படியே பிளேட்டே மாத்தி விட்டுறான். ஆமா அவன் வருத்தமா இருக்கான் அழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னா ஒருவேளை லவ் வர வாய்ப்பு இருக்குல்ல, இவன் இங்க வந்தானா இவனுக்கு பிரச்சனை அப்படிங்கறனால அப்படியே மாத்தி விட்டுறான். அவளை வந்துட்டு ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு வச்சு பரவாயில்ல அவனுக்கு என் மேல லவ் இல்ல போல இருக்கு அதனாலதான் கோவமா இருக்கான் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வர்றாப்ல கரெக்டா வரும்போது இவங்க லைட்டை போட்டு கதை தந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு இல்லையா, அவரு கண்ணத்துல அந்த உதட்டுல ரத்தம் இருக்குமா பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயினி கடக்கடன்னு இழுத்துட்டு ரூம்ல போறாங்க. டேய் நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணாம இருந்தாலே நல்லா தாண்டா இருந்திருக்கும், தேவையில்லாம டைவர்ஸ்னு ஒண்ணு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டைவர்ஸ் பண்ணிருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க, கொஞ்சமாவது டைவர்ஸ் பண்ணதே மறந்துட்டாங்க, என்னாச்சு ஏன் இப்படி அடிபட்டு வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்றப்ப இல்ல சும்மா ஒரு சின்ன பிரச்சனைமா, அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, டக்குன்னு அவங்க ட்ரெஸ் பூரா கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. யார் நம்ம ஹீரோட ட்ரெஸ் இருக்கட்டுமா அட சும்மா இரியா அப்படின்னு டக்கு டைய கழட்டி அவங்க பாட்டு சட்டையை கழட்ட போது ஹீரோ இருமா அப்படின்னு டப்புன்னு வரும்போதே இருடா அப்படின்னு சட்டையை ஒரு இழுப்பாங்கல்ல, முதுகுல அடிபட்டு இருக்குமா இல்லையா அதை பாத்துருவாங்க. பார்த்தோன்னே டேய் என்னடா அது பெரிய சண்டையாடா ஏன்டா இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்றப்ப விடுமா இங்க பாரு சண்டை வந்தா அடிபடத்தான் செய்யும், இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, நீ ஒன்னும் வருத்தப்படாத, அவனை அதெல்லாம் பொழந்து கட்டி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றப்ப அப்படியா சரி ஒரு நிமிஷம் வாயத்தர அப்படின்னு அவரும் வாயத்தரன்னு காட்டுறாப்ல, பல்லுல எதுவும் உடஞ்சிருக்குதா ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றாங்க. இங்க பாருமா எனக்கு எதுவும் ஆகல சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அழகா நம்ம ஹீரோக்கு மருந்தெல்லாம் வச்சு போட்டு விடுறாங்க. இப்பதான் விஷயத்தையே சொல்றாரு, இங்க பாருமா சண்டைன்னு வந்தா இந்த மாதிரி அடிபட தான் செய்யும், அதெல்லாம் பார்த்தா சண்டை போடவே முடியாது, இருந்தாலும் நான் உங்களை பீட் பண்ணிட்டேன் ஒன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே போது சரி எதனால இந்த சண்டை அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி வந்து அந்த லேண்ட் புரோக்கரை பார்த்தேன் அவன் பண்ண வேலை தான், ஆனா அவன் இந்த நாட்டை விட்டு போயிட்டு சொன்னீங்க அதுதான் எனக்கும் புரியல, இப்ப யார் சொல்லி வந்திருக்கான்னு தெரியல, ஆனா அநேகமா எனக்கு தெரிஞ்ச அந்த யோன் பையன் தான் பின்னாடி இருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு நம்ம ஹீரோவும். ஆனா இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டார்ல அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னொரு தடவை யார் கூட சண்டை போடக்கூடாது புரியுதா, அப்படி சண்டை போடன்னு தெரிஞ்சா நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோவும் அது வந்து சரிமா அப்படின்றாரு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா காலையில எல்லாரும் ஃபேமிலியோட சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய ஹீரோனுடைய தம்பி அது போக வந்து நம்ம ஹீரோ வர்றாப்ல, நம்ம ஹீரோனுடைய அத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோட தம்பிய டேய் என்னடா ஆச்சு முகத்துலடா காயம் அப்படின்னு அவன் ஒண்ணு இல்ல நேத்து நைட்டு இருட்டா இருந்துச்சு கீழே விழுந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றான். ஓ அப்படியாப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாப்ல, இவங்க அத்தையும் பாத்துறாங்க. டேய் என்னடா ஓ மூஞ்சில அடிபட்டிருக்கு அப்படின்றப்ப இல்ல சேம் தான், நானும் நேத்து நைட்டு வரும்போது இருட்டுல கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டேன் அதனால கீழே விழுந்துட்டேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்கன்னு ஹீரோட அப்பா டே உண்மையை சொல்லுங்கடா ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டீங்களா அப்படின்னு. யாரு நாங்களா ஐயோ இல்ல அப்படின்ட்டு முதல்ல சண்டை போட முடியுமா உங்க பையன் கூட, அவர் தான் பெரிய பாக்ஸர் ஆச்சு அப்படின்றப்ப ஓ நீ எப்படா பார்த்தத அப்படின்னு ஹீரோட அண்ணன் சொல்றாப்ல, இல்லடா அவன் நேத்து வந்து நம்ம பாக்ஸிங் கிளப்புக்கு வந்திருந்தான், அங்க வந்து நீ வாங்கிட்டு வந்த மெடல் இதெல்லாம் வச்சிருந்தோம்ல அந்த டிராஃபி எல்லாம் பார்த்துட்டு ஆள் அப்படியே ஆச்சரியமாயிட்டான்டா. அதே நேரத்துல மாமனார் வந்துட்டு எப்பா நீ உண்மையிலே ஒரு அத்லெட்டஸா அப்படின்றப்ப இவங்க அப்பா ஹீரோட அப்பா இருந்துட்டு சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் பெருமையா தான் இருக்கும் இருந்தாலும் பெருமை பித்தம் நினைக்காதீங்க, என் பையன் வளர்ற காலத்துல இருந்தே அத்லெட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப இதா இருந்தா, அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருந்தான், அதே நேரத்துல படிப்புலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், இது வரைக்கும் அவன் செகண்ட் ரேங்க் எடுத்து நாங்க பார்த்ததே கிடையாது, படிப்புலையும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட், அதே நேரத்துல பாக்ஸிங்லாம் ஆளு பிச்சு உதருவான், ஒவ்வொரு வருஷமும் பாக்ஸிங் மேட்ச் நடந்தா இவன் தான் சாம்பியன்ஷிப் அடிப்பான் அப்படின்றாரு ஹீரோட அப்பா. ஹீரோட அப்பா இப்படி என் பையன் வந்து அப்படி இருக்கான் அதனால பெருமையா தான் இருக்கு எனக்கு அப்படியே என்னைய மாதிரி அப்படின்னு ஹீரோ அக்கா இருக்காங்கல்ல அவங்க பாக்கணும், எப்பா பொய் சொல்லாதப்பா அண்ணன் தான்ப்பா உன்னைய மாதிரி, ஆனா தம்பி அப்படி கிடையாது, தம்பி அப்படியே அம்மா மாதிரியே எல்லாத்துலயும் ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான் என் தம்பி அப்படின்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல சரி இப்படி பொண்ணு கலாய்க்குதுன்னு சமாளிக்கிறக்காக இவர் என்ன பண்றாரு, பரவாயில்ல நம்ம சோச்சியை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா இருந்துட்டு பாக்கணுமே, அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, அவன் சின்ன வயசுல இருந்து எதுவுமே பழகலைங்க அப்படியே விட்டுட்டாங்க எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அவன் அப்படியே பாக்கலாம், ஏன்பா ஒண்ணு கூட கொஞ்சமாவது பெருமையா சொல்ல மாட்டியாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லடா மகனே எதுவும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்துல ஹீரோட அப்பா சும்மா இருக்காம உங்களுக்கு என்ன நம்ம கிம் அதாவது நம்ம சம்பந்தி அம்மா மாதிரியே தான் நம்ம ஹயான் இருக்கா, அப்படியே அவங்க அம்மா உரிச்சு வச்ச மாதிரி அழகுலை சரி அறிவுலை சரி திறமையில சரி எல்லாமே அவங்க அம்மா மாதிரி தானே அப்படியே இருக்காங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாப்ல, பின்னாடியே நம்ம ஹீரோனுடைய தம்பி வந்து ஒரு நிமிஷம் அதாவது வந்து எங்க அக்கா உங்ககிட்ட எதுவும் சொன்னாலும் தெரியல, பட் நான் சொல்ற விஷயத்தை அப்படியே எங்க கிட்ட சொல்லிடாதீங்க தயவுசெய்து மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா பின்னாடி வந்து என்னத்தை மறைக்கணும் அப்படின்னு அச்சோ இதெல்லாம் வந்தாலா இவன்ட்ட என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்ட்டு என்ன பைக்கனா என்னமோ சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா டேய் நான் எப்படா என்னடா சொல்ல பார்த்தேன்,
நீங்க ஏதோ சொல்லணுங்களா, சரி ஓகே ஓகே லேட் ஆகுது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அவரும் பாக்குறாரு என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானோ. நம்ம ஹீரோவும் ஆமா என்னாச்சு இவனுக்கு அப்படின்றப்ப அதெல்லாம் விடங்க நான் பாத்துக்கிறேன், ஆமா ஆயில்மெண்ட் போட்டீங்களா அப்படின்னு, சாரிமா மறந்துட்டேமா அப்படின்றாங்க. ஓகே அப்ப காட்டுங்க நானே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டே வந்து டக்குன்னு அப்படியே மெதுவா நம்ம ஹீரோவும் கண்ணத்தை காட்ட நம்ம ஹீரோயின் இப்படியே கண்ணத்துல அந்த ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு இருக்கும்போது இல்லமா எனக்கு தான் சரியாயிருச்சு அப்படின்னு, சும்மா இருங்க நீங்க ஒன்னும் சரியாகல அங்க பாருங்க இன்னும் காய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி அந்த பேண்டேஜ் எடுத்து அழகா ஒட்டி விடுவாங்க. ஒட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு தயக்கத்தோட பார்ப்பாங்க. அந்த புதுசா கல்யாணம் ஆனவங்களோ இல்ல புதுசா பாக்குறவங்களோ பேசுற ஒரு தயக்கம் இருக்கும்ல, அந்த தயக்கத்தோட ரெண்டு பேருமே பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு சரிமா நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி போறாரு. கொஞ்ச தூரம் போனோடனே டக்கு நிப்பாடிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லம்மா இப்ப போனா டிராபிக் ஹவர்ஸ் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், கொஞ்சம் லேட்டா போனா நான் கொஞ்சம் ஃப்ரீயா போலாம்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்புறேன் அப்படின்றாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க. அப்போ நீங்க வந்ததுக்கான ரீசன் டிராபிக் தான். ஆமாமா ஆமாமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அழகா உட்காந்து ஐஸ்கிரீம் அந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரு நம்ம ஹீரோவோட அப்பா கடையில. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினியை ரசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப நீ நடந்துக்கிற விதம் அப்படின்றாப்ல. என்ன அது பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு அடிபட்டப்பே நான் இது மாதிரி தான் பண்ணேன், அதே மாதிரி தான் இப்ப எனக்கு வந்து அடிபட்டப்ப ஆயில்மெண்ட் போட்டு விட்ட, அதே மாதிரி பேண்டேஜ் போட்டு விட்டுருக்க, நமக்கு அடிபட்ட இடம் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா போட்டு விட்ட அந்த மனசுங்கிறது இருக்கு பாத்தியா அது ரொம்ப டிஃபரெண்டா மாறி இருக்கு, உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினி நீங்க அப்ப மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், முத தடவை நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு இங்க வந்தப்ப நான் உங்களை பார்க்க வந்த ஞாபகம் இருந்துச்சா, அன்னைக்கு இதே மாதிரி தான் என்னை கூட்டிட்டு வந்து இதே ஐஸ்கிரீம் ஜூஸை தான் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, சோ எப்பயுமே நீங்க இதை தான் பண்றீங்க, ஒவ்வொரு தரையும் நம்ம பெரிய அப்படின்றாங்க. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஆஹா எங்க போனாலும் இங்கே வந்து நிக்கிறாளே, அன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ண வேணாம் நினைச்சு வந்தீங்க, அது மட்டும் நடக்காம இருந்தா நம்ம லவ் பண்ணப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெமரிஸ் இருக்குல்ல அதை மட்டும் தான் நம்ம இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம், இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி நமக்குள்ள இந்த வலிகள்லாம் ஏற்பட்டு இருந்திருக்காது, சொல்ல போனா இந்த வலிகள் ஏற்படாம நம்ம வந்து நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம், நீங்க வேற யாரையாவது லைஃப்ல மீட் பண்ணிருக்கலாம், அவங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், வர்றவங்க நல்லவங்களாம் இருக்கலாம் கெட்டவங்களாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் லைஃப்ல, ஆனா அப்படி நடந்திருந்தா கூட ரெண்டு பேரும் சொல்லணும்னா சந்தோஷமா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குது. ஹீரோ டக்குன்னு நான் அப்படி நினைக்கல, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நீ கேள்விப்பட்டிருப்பே இல்லையான்னு தெரியல, ஆனா நான் உன்னை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே தான் இருந்திருப்பேன், அதுவும் எப்படி அப்படின்னா நீ என்ன பண்ற ஏது பண்ற நல்லா இருக்கியா இல்லையாங்கிறத நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு எப்படி தோணும், டக்குன்னு அவங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இல்ல நான் முழுசா முடிச்சுக்கிறேன், ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து எப்பயுமே யோசிக்கிறது எல்லாமே உன்னை பத்தி தான் யோசிப்பேன், ஏன் வந்துட்டு இவ லவ் பண்ணப்ப இருந்த மாதிரி நம்மகிட்ட இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, ஒரே பிசினஸ் சொல்லி பிசினஸ் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஓகே ஆனாலுமே வந்துட்டு அந்த காதலிக்கிறப்ப இருந்த அந்த பாசம் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தேன், அதனாலதான் உன்னை விட்டு போனா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன், பட் அது இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறதையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதுக்குள்ள நீயும் அவசரப்பட்ட அப்படின்றாரு. சோ இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்னடா அவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. சோ ரெண்டு பேருமே அப்படியே அழகா அற்புதமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இங்க வில்லனை காட்டுறாங்க. வில்லன் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் வீட்டுக்கு வர்றான். வில்லி பார்த்துட்டு ஏண்டா நேத்து நைட்டு வீட்டுக்கே வரவில்லை, எங்க போயிருந்த, சேர்மன் வேற நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்றப்ப, சேர்மனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நல்லா தான் இருக்காரு, அது மட்டும் இல்ல நேத்து நைட்டு தான் நான் ஹெய்யானை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்றாரு. அப்படியே அவங்களும் அமைதியா இருக்காங்க. அதே நேரத்தில் சேர்மனை ரிட்டர்ன் கொண்டு வாப்பா, கூட்டிட்டு வந்து விடு, நம்ம என்னாலும் பேசிக்கலாம் அப்படின்றப்ப, அம்மா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் உங்க பையன் சரியா, அதனால எப்ப என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்ல சேர்மனை நான் இப்போதைக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா இல்ல, ஏன்னா எனக்கும் ஹெய்யானுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்றாரு. என்னது கல்யாணமா, என்னப்பா சொல்ற, அதுக்கு முதல்ல ஹெய்யான் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு, நான் உங்க பையன் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. சோ இவர் ஏதோ இந்த த்ரெட்லிங் மாதிரி பண்ணினா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்திருக்காரு. சோ அதை அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படியே இவரும் எனக்கு கிளம்பி போறாரு. ஒரு பக்கம் ஹீரோ என்னடான்னா நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கறத பொறுமையா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதாவது மன்னிப்பு கேட்கிற மாதிரி அப்படி பொறுமையா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லன் என்னடானா நம்ம ஹீரோயினிய கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறான். இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு மெயில் வருது. என்னடா எடுத்து பார்த்தா பேக்கியானா வந்துட்டு முறைகேடு செஞ்சிருக்காப்ல, அதனால வந்து அவரோட போஸ்டிங்ல இருந்து அவரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்குது. இவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற இடத்துல ரொம்ப டீ ப்ரமோட் பண்ணி ஒரு மட்டமான வேலையில கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா வில்லனும் வந்துடுறான். வந்துட்டு என்னப்பா உன்னைய போஸ்டிங்ல இருந்து தூக்குன உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப, இல்ல நான் இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், பட் என்ன கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு அப்படின்றாரு ஹீரோவும். ஓ அப்படியா, ஆனா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குற, ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, நேற்று நைட் நான் ஹெயானை மீட் பண்ணேன், அவகிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன், சோ கூடிய சீக்கிரம் ஹெயான் உன்னை விட்டு வந்துருவா அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியா எவ்வளவு நேரம் பேசினேன், ஏன் அப்படின்னா நான் நேற்று நைட் ரொம்ப பிஸியா இருந்தேன், அந்த பியாங்சோங்கோ இருக்கான்ல அந்த லேண்ட் புரோக்கர், அவனை கொண்டு போய் போலீஸ் படிச்சனால ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தப்பா அப்படின்னு. நம்ம வில்லனோட ஃபேஸ் மாறுது, என்னடா இது அவன் எப்படி அவனை பிடிச்சான் அப்படின்னு. எதிர்பார்த்ததுதான், உன் ஃபேஸ்ல இவ்வளவு மாற்றமா, எப்படி அவனை கண்டுபிடிச்சேன்னு கேட்கிறாரு. அது எப்படி சொல்ல முடியும், எனக்குள்ள இருக்கிற திறமையில அதுவும் ஒண்ணுதான், ஆனா கவலைப்படாத, இப்ப வரைக்கும் நீ வெளியே வரல, பட் ஒரு நாள் வருவ, அப்ப உன்னை
திறமையை நான் வச்சு செய்யறேன் அப்படின்றப்ப குட் லக், தாராளமா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அப்படி பாக்குறாரு, போடா போ பைத்தியக்கார பையல அப்படின்னு. இங்க அப்படியே வில்லியை காட்டுறாங்க. வில்லி பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல நம்ம கையாளுக்கு போன் அடிச்சு வர சொன்னப்ப அவங்கள வந்துட்டு கேக்குறாங்க, ஆமா எதுக்கு நீ வர சொன்னீங்க அப்படின்றப்ப, நான் உனக்கு போன் போட்டேன் ஏன் போனை எடுக்கல அப்படின்னு. ஒன்னும் இல்ல, உங்க நம்பரை டெலிட் பண்ணிட்டேன், ஏன் அப்படின்னா செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்றப்ப, நீங்க தர வேண்டிய செட்டில்மெண்ட் முதல்ல முடிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றப்ப உடனே அவங்க அப்படி பாக்குறாங்க, ஓகே ஓகே உனக்கு நான் கண்டிப்பா தரேன் செட்டில்மெண்ட் எல்லாம், அது மட்டும் இல்ல நீ இருந்தாலும் சிஓ போஸ்டிங்லாம் கேட்டியாமே அது ரொம்ப ஹைன்னு தெரியலையா அப்படின்னு. யார் சொன்னா அது ஹைன்னு, இங்க பாருங்க நான் செஞ்ச வேலைக்கு ஏத்த பிரைஸ் அதுவா இருக்கும்னு நினைச்சா அதனாலதான் கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. பட் நான் உனக்கு இப்போ ஒரு ஆஃபர் தரேன், ஆனா நான் சொல்ற வேலை ஒன்னு செய்யணும் அப்படின்றப்ப, என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா உனக்கு அந்த சிஓ போஸ்டிங் நான் தர்றேன், புரியா அதுக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, ஒண்ணுல ஹேங்மேன் டேலுடைய லொகேஷன் வேணும் அப்படின்றாங்க. ஒண்ணுல அந்த தாத்தாவை தான் சொல்றாங்க, அதாவது இவங்களோட ஹஸ்பண்ட். அப்படியே அவளும் பார்க்கறா, அது வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணி தரேன் அப்படின்னு. அங்க பாத்தீங்க அப்படின்னா இவ தனியா ஒரு ரூம்ல ஆளுங்களை வச்சு தேட ஆரம்பிக்கிறா. அவளுடைய கம்பெனில வச்சு என்ன பண்றேன்னா, உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோட பேரு அந்த போன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அதுல இப்போதைக்கு 24 hours எந்த இடத்துல விஐபி யாரையாவது வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவங்க வந்து ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே நேரத்துல இந்த விஷயத்தை நம்ம அத்தகாரிக்கு கொண்டு போறாங்க. யாரு அந்த ஸ்பை கொண்டு போறாரு, இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றப்ப, என்னடா சொல்ற உண்மையாவா அப்படின்னு. ஆமா, ஆனா இதுல என்ன ஒண்ணு தெரியுமா, மூசோலுக்கே தெரியல, அதாவது வந்து வில்லிக்கே தெரியல, ஆனா அவ பையனான யோன் கரெக்டா அப்படியே சேர்மனை தூக்கி கொண்டு போய் பாதுகாப்பா எங்கேயோ வச்சிருக்கான், கண்டிப்பா நான் லொகேஷனை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றப்ப, முடிஞ்ச அளவுக்கு வேமா கண்டுபிடி, எப்படியாவது வந்து அப்பாவை நான் முதல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அங்கிட்ட ஒரு பக்கம் வில்லி வந்து அவங்க புருஷனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் இந்த விஷயம் இங்க தெரியுதா, சோ பொண்ணு அப்பாவை தேடுறாங்க, அதே மாதிரி அந்த செகண்ட் வைஃப் அவங்க ஹஸ்பண்ட தேடி கொடுன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப சேர்மன் யாரு கையில கிடைக்க போறாங்க அப்படிங்கறத நாளைக்கு பாத்துருவோம். ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.